மக்களே உங்களை என்னதான் பண்றது? இன்னும் குரூப்ல பாத்தீங்கன்னா சைக்ளோன் நைட் வருது, எக்ஸாம் இருக்காதா பண்ணாதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா நம்ம ஸ்டூடெண்ட் ஒரு தம்பியே கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டாரு, ஐபிபிஎஸ் கஸ்டமர் கேருக்கு. ஸோ அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, ஆஸ் ஆஃப் நவ் இருக்கிற சிச்சுவேஷன் படி கண்டிப்பா எக்ஸாம் ஸ்கெடியூல் பண்ணப்பட்டபடி கண்டிப்பா நடக்கும். ஸோ அதனால வந்து எக்ஸாம் நடக்காது அப்படின்ற மாதிரிலாம் வந்து ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரியே சொல்லியாச்சு. ஸோ அவங்க சொன்னது இதுதான். இப்போ இருக்கிற நிலவரத்தின்படி அங்கே இருக்கிற சிச்சுவேஷன் எல்லாம் கேட்டு ஸோ எப்படி ரொம்ப எஃபெக்ட் ஆகிற அளவுக்கு இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது இதுதான். ஸோ லாஸ்ட் டைம் எஸ்பிஐ டிஓலாம் கேன்சல் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்குள்ள டாக்ஸ் போகுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா அது முதல் நாளே அநியாயத்துக்கு மழை தான், சென்னையே லோக்கல் ஹாலிடேவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்போல்லாம். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து இதாச்சு. பட் இப்போ அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பெரிய சிச்சுவேஷன் இல்லை. ஈவன் தான் நைட்டு சொல்லியிருந்தாலும் கூட நம்மளுக்கு என்ன சிச்சுவேஷன் அப்படின்றது நமக்கு நைட்டு தான் தெரியும். அதனால இப்போ உட்காந்துட்டு அதை பற்றி பேசி டிபேட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நடக்கும்னு தான் போட்டிருக்காங்க. நல்லபடியாக போய் எழுதிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். அண்ட் முக்கியமாக ஒன்று டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் ரிலேட்டடாக நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. அதை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. என்னன்னா ஒரு XXXYYYன்னு போடுவோம். அதாவது நேமு ஃப்ரம் அட்ரஸ்ல நேமுக்கும் அந்த அட்ரஸ்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி போடுவோம். எதுக்காக அப்படின்னா வந்து ஒரிஜினல் நேமை மென்ஷன் பண்ண வேண்டான்ட்டு. அதை வந்து ஒரு சில சைட்ஸில் அதை வந்து மிஸ்டேக்காக கன்சிடர் பண்ணுது. ஐபிபிஎஸ் சைட்லேயும் அப்படி எடுத்துக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸு. பட் என்ன அப்படின்னா நான் பார்த்த வரைக்கும், நான் விசாரித்த வரைக்கும், கேட்ட வரைக்கும் ஐபிபிஎஸ் சைட்டில் அப்படி கன்சிடர் பண்ணப்படாது. பிகாஸ் அவங்க ஃபார்மேட் ப்ரீ டிசைன் பண்ணி தான் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா XXXYY அப்படின்ற மாதிரி நீங்கள் நேமுக்கு பதிலாக கொடுக்குறீங்க அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு மிஸ்டேக்காக ரெக்கக்னைஸ் பண்ணாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டாங்க. நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய பேர்கிட்ட வந்து கேட்டாச்சு, விசாரிச்சாச்சு. ஸோ அதனால வந்து அதை வரி பண்ணிக்காதீங்க. அண்ட் கொஸ்டின் நம்பர் போடணும் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போல்லாம் எப்படி அவங்க கேட்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு எஸ்ஸே எந்த அதாவது ஒரு 2 எஸ்ஸேனா 3 எஸ்ஸேனா அந்த டாபிக்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ ஃபார்மல் 2 கொடுக்குறாங்க, இன்ஃபார்மல் 1 கொடுக்குறாங்கன்னா இப்போ எந்த ஃபார்மல் லெட்டர் எழுதுறீங்களோ அந்த இதுக்கு கீழே தான் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் வரி பண்ணிக்காதீங்க, சரியா? அண்ட் எப்படின்னா இப்போ 150 வேர்ட்ஸ் வந்து 200 வேர்ட்ஸ் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மேலே போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 200 வேர்ட்ஸ்க்கு மேலே வந்து உங்களால் டைப் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த வேர்ட் கவுண்டிங் பற்றிலாம் நீங்கள் பெருசாக வந்து யோசிச்சுக்காதீங்க. நீங்கள் அதுக்குள்ளே வந்து எப்படியும் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ வித்தின் தேட் வந்து முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ஒன்றும் இல்லைப்பா, டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் சொல்லையா 25 மார்க் வாங்குறது கொஞ்சம் மைண்டை ஃப்ரீயாக வச்சுட்டு அந்த இடத்துல பக்காவாக நீங்கள் யோசிச்சு டைப் பண்ணிடுங்க. ஃபுல்லாக எழுதி வச்சு டைப் பண்ணவே பண்ணாதீங்க. ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இங்கே போய் டைப் பண்ண முடியும். ஹிண்ட்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. ரஃபாக ஒரு 2 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்து அதை ஹிண்ட்டாக ஆனால் நோட் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் டேரெக்டாக போய் டைப் பண்ண ஆளுங்க. நிறையா எழுதி வச்சிங்கன்னா அதுலேயே உங்களுக்கு டைம் போயிடும். ஸோ அதனால் அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸாம் ரிலேட்டடாக வந்து நடக்குமா நடக்காதான்னு கேட்டிங்கன்னா 99.9% நடக்கும் அப்படின்னு தான் ஐபிபிஎஸ் கஸ்டமர் கேர்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டோன்ட் வரி, கண்டிப்பாக நடக்கும் தான் அவங்க சொல்கிறாங்க. அதனால் நடக்கும். ஆல் தி பெஸ்ட். ஸோ நல்லா பண்ணிட்டு வாங்க மக்களே.